இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கொத்தமல்லி வச்சு புலாவ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சலாம். லஞ்ச் பாகுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி சாரில் அரைக்கட்டு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, ஒரு பட்டை, 3 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், அரை வெங்காயத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு இலை, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த காய்கறி பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு, கேரட், சோயா, பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தால் அருமையான கொத்தமல்லி புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள்.